அன்பு நண்பர்களுக்கும் அருமை உறவுகளுக்கும் வணக்கம். நண்பர்களே, நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழகத்தின் மின்துறை அமைச்சர் திரு சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் தன்னுடைய ஆற்றொணா துயரை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னவென்றால், அவருடைய எம்எல்ஏக்களை திராவிட முன்னேற்ற கழகம் பேரம் பேசியதாகவும் அதன் ஊடாக அந்த கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் வேதனை அடைந்திருக்கிறார். இதை போன்ற துரோகங்களை செய்யலாமா என்றும் வினவியிருக்கிறார். அவர் பேசுவது அனைத்தும் நியாயமாகத்தான் இருக்கும். நண்பர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சற்றேறக்குறைய அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டிருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளானாக, காற்றடிக்கும் போது பறந்து செல்லும் குப்பை கோபுரத்தில் அமர்ந்தால் அது கோபுரத்திற்கு இணையாக இருக்கும் என்று கருதி கொண்டிருக்கின்ற இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கே அவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்றால், எங்களுடைய உழைப்பில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் உழைப்பில் சற்றேறக்குறைய 47 எம்எல்ஏக்களில் 25 பேரை நீங்கள் தூக்கி கொண்டு போய் வைத்து கொண்டு சோபா செட்டுகளை அனுப்பி துண்டுகளையும் பூச்செண்டுகளையும் கொடுத்த போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கும் இந்த ஏழை தொண்டர்களுக்கும் எவ்வளவு மனம் வலித்திருக்கும், வேதனைப்பட்டிருக்கும். உண்மை என்னவென்றால், இன்று வரை உங்களிடமிருந்து ஒரு எம்எல்ஏக்கள் கூட வெளியே செல்லவில்லை. ஆனால் எங்களிடம் இருந்த அந்த துரோகிகளை, துரோகச் செம்மல்களை, நயவஞ்சகர்களை, கபடதாரிகளை, துரோகிகளை நீங்கள் தூக்கு கொண்டு போனீர்கள். எங்களின் அந்த இரட்டை இலை சின்னத்தில் வென்ற அந்த உத்தம சீலர்களை. அன்று எங்களுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று எண்ணி பாருங்கள் நண்பர்களே. அவ்வளவு துயர் மிகுந்த துன்பத்தை கொடுத்த நீங்கள் இன்று பத்திரிகையாளர்களிடம் நாடகம் ஆடுகிறீர்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஆனால் நீங்கள் இன்று செய்யுங்கள். இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து நாங்கள் செய்யாவிடினும் காலம் உங்களுக்கு நன்றாக செய்யும் என்று சபிக்கிறேன் உங்களை. மற்றொன்று நண்பர்களே, நமது மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் அந்த சென்னையில் மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை புதிய இயக்கத்தில் இணைந்து துவங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். புலகாங்கிதம் அடைந்திருக்கிறார்கள். அவர் கூறுகிறார், தமிழகத்தின் ஏகோபித்த ஆதரவோடு ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதாக. அறியாமையில் சிக்கி தவிக்கும் இவர்களை போன்ற பதர்களை நாம் என்ன சொல்வது நண்பர்களே? அவர்கள் அறுதி பெரும்பான்மை எட்ட முடியாமல் மைனாரிட்டி அரசாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்த அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி என்று தமிழக வெற்றி கழகம் கூறிய அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி இன்று தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது. மக்களின் ஏகோபித்த ஆதரவு எங்கே தொக்கி நிற்கிறது? இவர் கூறுகிறார், புலகாங்கிதம் அடைகிறார். குப்பைகள் ஒன்றுமில்லை நண்பர்களே. இது மாய பிம்பத்தால் கட்டமைக்க பெற்ற வெற்றி. அந்த மாய பிம்பமும் அந்த நாடகமும் உடைந்து நொறுங்கும் பொழுது உண்மை வெளிவரும். அன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுப்பெற்று ஆட்சி அமைக்கும். ஏழை தொண்டர்களும் உண்மை தொண்டர்களும் கழகத்தில் பயணிக்கிறார்கள் தொடர்ச்சியாக. இவர்கள் வேண்டுமென்றால் இவர்களை போன்றவர்களை அல்லது அவர்களின் அடிப்பொடிகளை அள்ளி செல்லாலமே ஒழிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாங்க முடியாது, வீழ்த்த முடியாது என்பதை மகிழ்வோடு பதிவிடுகிறேன். இன்றைய தினம் திரு விஜய் அவர்களின் முன்னிலையில் இவர்கள் இணைந்தாலும் இதுதான் அவர்கள் விஜயை பார்க்கும் கடைசி சந்திப்பாக இருக்கும். காரணம், அவ்வளவு எளிதாக அவரை அணுக முடியாது. ஏற்கனவே நமது கழகத்தில் கர்வமாகவும் கம்பீரமாகவும் வலம் வந்த அந்த உடுமலை ராதாகிருஷ்ணனும் கடம்பூர் ராசுவும் MC சம்பத்தும் NR சிவபதியும் இன்று வரை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை சந்திக்க முடியவில்லை என்பது எவ்வளவு ஒரு பெரிய துர்பாக்கியம் நண்பர்களே. நன்றாக யோசித்து பாருங்கள். நினைத்த நேரமெல்லாம் நமது புரட்சி தமிழரை சந்தித்த அவர்கள் இன்று சந்திக்க முடியவில்லை. அதே நிலைதான் இவர்களுக்கும். அது திரு ஆதவர்ச்சனா அவர்களும் திரு புசி ஆனந்த் அவர்களும் மிக தெளிவாக அவர்களிடம் கூறிவிடுவார்கள். நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்துத்தான் சேர்ந்தீர்கள், எதுவென்றாலும் நீங்கள் அவரிடம் பேசிக்கொண்டு முடிவெடுங்கள் என்று இவர்கள் இருவரையும் கலட்டி விடுவார்கள். மற்றொன்று, ஒரு காணொளி அந்த போட்டோ வெளியிட்டிருக்கிறார்கள்.
புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை புரட்சி தமிழர் படமும் இவர் படமும் தான் இருக்கும். ஒரு எந்த நோட்டீஸ் என்றாலும் எது டிஜிட்டல் என்றாலும் இன்று பார்த்தால் திரு புசி ஆனந்த் அவர்களும் அடுத்து அமைச்சராக இருக்கிற திரு முகமது பர்வேஸ் அவர்களும் அதற்கு மூன்றாவது நபராக, அதாவது ஒரு கிளை செயலாளரின் தகுதியில் உள்ள நிலைக்கு சென்றுவிட்ட டாக்டர் ஜி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு பாராட்டுக்கள். மற்றொன்று நண்பர்களே, நேற்றைய தினம் அந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. நமது கழகத்தில் இருந்த அந்த புரட்சியாளர்கள், அதாவது SP வேலுமணி, KP அன்பழகன், KC வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி இவர்களை போன்றவர்கள், அதாவது அவர்களுக்கு எந்த பொறுப்புகளும் வேண்டாம், கழகத்தில் அடிமட்ட தொண்டர்களாகவே தொடர்ச்சியாக பயணிக்கிறார்களாம். அவர்கள் காரணம் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லையா? நண்பர்களே, அவர்கள் அடிப்படை தொண்டர்களாக இருக்கவே தகுதியற்றவர்கள் என்கிறேன் நான். அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புகளை கொடுத்ததே தவறு என்கிறேன். அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கவே தகுதியற்றவர்கள். இருந்தாலும் அந்த தலைமைச் செயலகத்தில் உள்ள குப்பைகளை கூட்டுவதற்கு இந்த பதர்களை வைத்துக் கொள்ளலாம். இதைவிட என்னால் கேவலமாக திட்ட முடியவில்லை நண்பர்களே. அந்த தலைமைச் செயலகத்தை சுத்தம் செய்கிறார்களே, நம்முடைய தலைமை கழக அலுவலகத்தை, அதை சுத்தம் செய்ய இந்த பதர்களை வைத்துக் கொள்ளலாம் வேண்டுமென்றால். உறுப்பினர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் நண்பர்களே. வேதனையோடு பதிவிடுகிறேன். மற்றொன்று, வெளுத்ததெல்லாம் வெள்ளை பழுத்ததெல்லாம் பழம் என்று புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்பிவிடக் கூடாது. இனி வரும் காலங்கள் எப்பொழுது அவர் வந்து கவனமாக இருந்திருக்க வேண்டும் தெரியுமா? சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் நான் கூறுகிறேன் நண்பர்களே, என்று சமூக வலைதளங்களில் தனக்கென தனித்தனியாக, அதாவது SP வேலுமணி டீம், MR விஜயபாஸ்கர் டீம், CVP பேன்ஸ், CVP டீம் என்று வந்ததோ அன்றே அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கவனமாக இருந்திருக்க வேண்டும். அனைவரையும் அழைத்து டம்மியாக்கி இருக்க வேண்டும், அல்லது தலைமைக்கு மட்டுமே அது போன்ற டீமுகளை உருவாக்க வேண்டும், தனிநபர் கல்ல என்று கண்டித்திருக்க வேண்டும். அதே நிலை இன்றும் பொருந்தும். இப்பொழுதும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நியமித்திருக்கிறார்களே, அவர்கள் தனியாக அந்த சமூக வலைதளங்களில் ஒரு டீம் அல்லது ஒரு குரூப் என்று வந்தால் உடனே கண்டிக்க வேண்டும். இது ஒரு ஏழை தொண்டனான என்னோட கருத்து நண்பர்களே. மற்றொன்று, எனக்கு பின்புறம் தெரியும் பாருங்கள் இந்த வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தில் தெரியும் பாருங்கள் கிளைகள், இலைகள், இவையெல்லாம் நமது நிர்வாகிகள். இதற்கு உள்ளே இருக்கும் பாருங்கள் அடியில் வேர், ஆணிவேர், அதுதான் நம்மை போன்ற ஏழை தொண்டர்கள், தொழிலாளர் தோழர்கள், விவசாய சொந்தங்கள், விளிம்பு நிலை மக்கள். இவர்கள் தூக்கி பிடிப்பதால் தான் இந்த வேப்ப மரம் பசுமையாகவும் கிளைகளோடும் வியாபித்து பரவி கிடக்கிறது என்பதை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க இரட்டை இலை.